ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். என்ன கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது செங்கோன்மை அதிகாரத்தை பத்தினா. இந்த செங்கோன்மை அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்பால்ல வரக்கூடியது. ஓகேங்களா, அர்த்தப்பால்னு தப்பா கொடுத்துருக்கு. ஓகேங்களா, பொருட்பால்ல உங்களுக்கு வரக்கூடியதுதான் இந்த செங்கோன்மை அதிகாரம். உங்களுக்கு அரசியல் அதிகாரவியல்ல வரும். 8th ஸ்டாண்டர்ட் புது புக்ல இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள் 1 by 1 நம்ம இந்த சீரீஸ்ல திருக்குறள் அறிவோம் சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல 14வது கிளாஸா இன்னைக்கு நம்ம செங்கோன்மை அதிகாரம் பார்க்கலாம். முதல் குறள் பாருங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வது அக்தே முறை. ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் அக்தே முறை. அதாவது செங்கோன்மை, செங்கோல் யார் கையில இருக்கும்? ஒரு நாட்டோட மன்னன் கையில இருக்கும். மன்னராட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட மன்னர் கையில வந்து அந்த செங்கோல் இருக்கும். அவர்கள் தான் வந்து நாட்டு மக்களை வழி நடத்துவார்கள். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னராட்சின்றது போய் மக்களாட்சி வந்துருச்சு. அப்ப யார் இப்ப அந்த செங்கோல் பிடிச்சி அந்த வழி நடத்துறது, நாட்டு மக்களுக்கு வழி நடத்துறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாநிலத்துக்கு முதல்வர்களும் நாட்டிற்கு பிரதமர் அவர்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட முடிஞ்சு போச்சா, அவங்க தான் வழி நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மையா வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் தான். ஓகேங்களா. ஸோ நீங்களும் நாளைக்கு அந்த அரசு அதிகாரி அப்படின்ற இடத்துல தான் போய் அந்த போஸ்டிங்ல தான் உட்கார போறீங்க. அப்ப இந்த அதிகாரம் அப்படின்றது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது, ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் பிரதமர்களுக்கும் மட்டும் கிடையாது. அதிகாரத்தில் அமரக்கூடிய உங்களை போல அரசு அதிகாரிகளுக்குமே வந்து இந்த செங்கோன்மை அதிகாரம் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. இப்படிதான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், இப்படிதான் வந்து நேர்மை தவறாம நம்ம இருக்கணும். ஓகேங்களா. எந்த ஒரு இடத்துலையும் வளைந்து கொடுக்க கூடாது. எண்ணம் ஃபுல்லும் வந்து மக்களுக்கு நன்மை செய்வதிலேயே, மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆங்கிள் தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்றது தான் வந்து அந்த காலத்துல அவர் எழுதும் போது மன்னராட்சி இருந்ததுனால அந்த மன்னர் வழியாக இதை வந்து நமக்கு வலியுறுத்துகிறார் வள்ளுவர். ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் அக்தே முறை. அதாவது குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதி. கரெக்டு தானே? ஸோ அதனாலதான் நம்ம நீதிமன்றங்கள் அந்த செட்டப்ல தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வேண்டியவன் வேண்டாதவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு நீதி கொடுக்குறோம். ஓகேங்களா. ஒரு தீர்ப்பு சொல்றோம். ஒரு மன்னரா இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு நீதி வழங்குறான் அப்படின்னா நீதி வழங்கும் போது எனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டாதவன் அப்படின்ற மாதிரி பார்த்து கொடுக்க கூடாது. இன்னொன்னு இவன் செல்வந்தன், இவன் வந்து பிச்சைக்காரன், அதனால வந்து செல்வந்தனுக்கு வந்து அதாவது பணக்காரனுக்கு வந்து அவனுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு நீதியை வழங்கக்கூடாது. ஓகேங்களா. அந்த இடத்துல நம்ம அந்த மன்னரா இருக்கிறவர் வேந்தனா அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவர் எதை பார்க்கணும், எந்த பக்கம் நீதி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமே ஒழிய அது யார் பக்கம் இருக்கிறது அப்படின்றது பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. நீதி இல்லாமல் இருக்கக்கூடிய பக்கம் செல்வந்தர் பக்கமா இருக்கு, சரி அதனால வந்து நம்ம அவங்களுக்கு சாதகமா ஒரு நீதியை வழங்கிடுவோம் அப்படின்ட்டு செய்யக்கூடாது. ஓகேங்களா. குற்றம் யார் பக்கம் இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்த்து அது வந்து வறியவனிடம், அதாவது ஒரு ஏழையிடம் இருந்தாலும் சரி இல்ல பணக்காரிடம் இருந்தாலும் சரி, எந்த பக்கம் இருந்தாலும் சரி, தவறு எந்த பக்கம் இருக்கோ அந்த தவறு இருக்கிற பக்கம் தான் வந்து தண்டனை கொடுக்கணும். ஓகேங்களா. நடுவு நிலைமை பேணிக்காங்க, பார்ஷியாலிட்டி எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னரா இருக்கிறதுக்கு இருக்க வேண்டிய பேசிக் ஒரு என்ன சொல்றது எலிஜிபிலிட்டினா கூட சொல்லலாம். ஓகேங்களா. அதை நீ அதுக்கு இல்லை, அந்த விஷயம் உன்கிட்ட இல்லை அப்படின்னா நீ மன்னரா இருக்கவே தகுதி கிடையாது. ஓகேங்களா. குற்றம் என்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவுநிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதி. அப்படிதான் நீதி கொடுக்கணும். சொற்பொருள் பாருங்க. ஓர்ந்து, ஓர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து. கண்ணோடாது, கண்ணோடாது அப்படின்னா இரக்கம் காட்டாமல், யாரிடமும் இரக்கம் காட்டாமல். இறை புரிந்து, இறை புரிந்துன்னா என்ன, நடுவு நிலைமை புரிந்து. இறைவன் அப்படிதான் பார்ப்பாரா? பார்ஷியாலிட்டி இறைவன்கிட்ட இருக்குமா? கடவுள்கிட்ட வந்து பார்ஷியாலிட்டி இருக்குமா? கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே அவங்களுடைய குழந்தைகள் தான்.
அப்ப இறைவன் வந்து யார்கிட்டையும் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டார். ஓகேங்களா? ஸோ இங்க பிறப்பால் உயர்வு தாழ்வு அந்த விஷயம்லாம் எதுவுமே கடவுள்கிட்ட கிடையாது. எல்லாருமே வந்து கடவுள் முன்னாடி ஈக்குவல் தான். அது மாதிரிதான் வந்து ஒரு இறைவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் அரசன் இருக்கிறார். ஓகேங்களா? இறை புரிந்து நடுநிலைமை பொருந்தி. யார் மாட்டும் எவரிடத்தும் தேர்ந்து செய்வ அக்தே முறை. தெளிந்து, தேர்ந்துன்னா தெளிந்து, செய்வதே முறை, அதாவது ஆளுதலை செய்வதே முறை. அதுவே நீதி. முறைனா நீதி, தெளிந்து செய்வதே, தெளிந்து கொடுக்கறது தான் நீதி. ஓகேங்களா? எந்த பக்கமும் சாயாம அந்த விஷயத்தை வந்து நல்லா ஆராய்ச்சி குற்றம் என்ன அப்படின்றத பார்த்து கொடுக்கக்கூடியது தான் உண்மையான நீதி. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த அதிகாரத்துல எந்த ஒரு குறள்லையும் அணி இலக்கணம் பயின்று வரல. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது உயிர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மழையை எதிர்பார்த்தே வாழும். ஓகேங்களா? மண்ணில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மழையை எதிர்பார்த்தே வாழும். ஆனால் குடிமக்களோ வந்து பாத்தீங்கன்னா குடிமக்களும் மழையை எதிர்பார்த்து வாழ்வாங்க. பட் குடிமக்கள் எதை எதிர்பார்த்து மிகவும் வாழ்வார்கள். ஓகேங்களா? அது ஒண்ணு இருக்குல்ல, மழை எதிர்பார்த்து தான் எல்லாருமே வாழ்வாங்க. உயிர்கள், ஜீவராசிகள், 5 அறிவு ஜீவராசி, 1 அறிவு ஜீவராசிகள் இருந்து 5 அறிவு ஜீவராசிகள், 6 அறிவு மனிதர்கள் வரை எல்லாருமே அந்த மழையை எதிர்பார்த்து வாழ்வதுதான். ஓகேங்களா? அந்த மழையில கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் 12 மாசம் இருக்குன்னா 12 மாசம் மழை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 12 மாசமும் மழை வந்துச்சுன்னா எப்படி விளையும்? அப்ப எந்தெந்த மாதங்கள்ல பொழியணுமோ அந்த மாதங்கள்ல அதை கூட எதிர்பார்ப்பாங்க மனிதர்கள். ஓகேங்களா? மற்ற உயிர்கள் மழையை எதிர்பார்த்தே வாழும். ஆனால் குடிமக்களோ ஆள்வோரின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வார்கள். நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் எழுதிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, குடிமக்கள் ஆள்வோரின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்வார்கள் அப்படின்ட்டு அப்பயே சொல்லிட்டாரு. பட் இன்ன வரைக்கும் நம்ம அதை தான் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல, நமக்கு ஒரு நேர்மையான ஆட்சி கிடைக்காதா? அந்த மாதிரிதான் இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை தான் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அதை எதிர்பார்க்கிறோம்? அப்படி ஒரு நேர்மையான ஆட்சி கிடைத்தால் அங்கு அந்த நாட்டில் வாழும் குடிமக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமா, என்ன அப்படியே செல்வம் பெருகி அப்படியே கோடி கோடியா சம்பாதிச்சு வந்து கார் மேல கார் வாங்கி வீடு மேல வீடு கட்டி அப்படி கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இந்த நம் நாட்டை அமைத்து கொடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? அததான் எல்லா குடிமக்களும் எதிர்பார்ப்பது. அந்த எதிர்பார்ப்பு எங்கிருந்து கிடைக்கும்? நேர்மையான ஆட்சி தரக்கூடிய மன்னரிடத்தே கிடைக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்தே வாழும், குடிமக்களோ ஆள்வோரின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வார்கள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வான் அப்படின்னா, வானோக்கி அப்படின்னா மழை. ஓகேங்களா? மழைய எதிர்பார்த்து, வானிலிருந்து பொழிகின்ற மழை. வாழும் உலகெல்லாம், உலகத்தார், உலகில் உள்ள மக்கள். மன்னவன், அரசன். ஓகேங்களா? கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செங்கோலை குறிக்கிற விஷயம். ஓகேங்களா? கோல் அப்படின்றது அந்த அவர் கையில் இருக்கக்கூடிய செங்கோல், அதை குறிக்கக்கூடியது. அந்த செங்கோல் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் யாருக்காகவும் உழையாது.
ஓகேங்களா? அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா எதற்காகவும் பணிஞ்சு கொடுக்காம வளைஞ்சு கொடுக்காம தன்னுடைய சந்தர்ப்பத்துக்காகவோ இல்ல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ தவறான வழியில வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்காம எப்படி செங்கோல் வந்து நேரா இருக்கோ அது போல வந்து நேர்மையா இருந்து ஆட்சி புரியணும். கோல் நோக்கி வாழும் குடி, நோக்கினா எதிர்பார்த்து, வாழும் குடினா வாழும் குடிமக்கள். ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்க. அந்தணர் நோக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் நோக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். ஓகேங்களா? அந்தணர் போற்றக்கூடிய மறைநூல்கள், மறைநூல்கள் என்ன? வேத நூல்கள். 4 வேதம் இருக்கு இல்லையா? அந்த வேத நூல்களுக்கும் சரி இல்ல அவர்கள் போற்றக்கூடிய அந்தணர்கள் போற்றக்கூடிய அறமாக இருக்கட்டும், வேத நூல்களாக இருக்கட்டும், இல்லை அறநூல்களாக இருக்கட்டும், இல்ல அறமாக இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கக்கூடும். ஓகேங்களா? அந்தணர்கள் போற்றக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவாயினும் அதற்கு அடிப்படை எது? அதோட பேஸ் எது? அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது எது? அரசனுடைய செங்கோல். ஓகேங்களா? அப்ப அந்த அரசன் வந்து தவறான வழியில் செல்கிறான் அப்படின்னா இதற்கெல்லாம் அங்க வழியே கிடையாது. வேத நூலாவது அறமாவது எல்லாம் தூக்கி தூர போடுங்கன்ற மாதிரி ஆகி போயிடும். ஓகேங்களா? அப்ப அந்த நீதி நெறி தவறாம ஒரு அரசன் ஆட்சி செலுத்தும் போதுதான் அங்க வேத நூலாகட்டும் அறமாகட்டும் எல்லாமே செழித்தோங்கும். ஓகேங்களா? அப்ப அது செழித்து ஓங்கணும் அப்படின்னா எது பேஸ்? அதுக்கு அரசனுடைய செங்கோல். ஓகேங்களா? அவர் அந்த நீதி நெறி தவறாமல் ஆட்சி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போதுதான் அந்தணர் போற்றக்கூடிய மறைநூலாகட்டும் அறமாகட்டும் அதற்கெல்லாமே அடிப்படையாக விளங்குவது அந்த அரசனுடைய செங்கோல் தான். ஓகேங்களா? ஆதியாய் அப்படின்னா மூலமாக இல்ல காரணமாக. ஓகேங்களா? சொல்லுவோம் இல்லையா? இதுதான் ஃபவுண்டேஷன். இங்க இருந்துதான் மன்னவன் வேந்தன், கோல் செங்கோல். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? குடிதழிலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிலி நிற்கும் உலகு. குடிதழிலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிலி நிற்கும் உலகு. குடிமக்களை, அந்த நாட்டில் வாழ்கின்ற குடிமக்களை அரவணைத்து அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றியே மக்கள் ஆழ்வர். ஓகேங்களா? ஒரு நேர்மையான ஆட்சியாளன் இருக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தன் நாட்டு மக்களை எல்லாம் அரவணைச்சு அவங்களுடைய வாழ்வுக்கு அவர்கள் வாழ்வு செலுத்தோங்கும்படி வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு ஒரு மக்களை வந்து அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான், அந்த நாட்டை வழி நடத்திட்டு இருக்கான் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் யார் காலை சுத்தி வந்துட்டு இருப்பாங்க? அவர்கள் கடவுளாக யாரை போற்றுவார்கள்? இந்த நாட்டின் மன்னனை தான் போற்றுவார்கள். ஓகேங்களா? தான் வாழ ஏதுவான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த மன்னன் கால்களை சுற்றியே குடிமக்கள் எந்நாளும் வாழ்வார்கள். நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றியே மக்கள் வாழ்வார்கள். குடிதழிலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிலி நிற்கும் உலகு. குடி அப்படின்னா நமக்கு தெரியும், குடிமக்கள். குடி அப்படின்னா குடிமக்கள். தழிலி அப்படின்னா என்ன? தழிலினா அனைத்து. ஓகேங்களா? குடிமக்களுடைய கருத்தை மதித்து அவர்களுடைய நன்மைக்காக அந்த ஆட்சியை செலுத்துவது, மக்களின் நன்மைக்காக செலுத்துவதுதான் உண்மையான ஆட்சி. தன் சுயலாபத்துக்காக நடத்துறது கிடையாது. கோல் ஓச்சும். கோல் ஓச்சும்னா, கோல்னா நமக்கு தெரியும் செங்கோல் அப்படின்ட்டு. கோல் ஓச்சும் அப்படின்னா செங்கோல் ஆட்சி. செங்கோல் ஆட்சி. மாநில மன்னன். மாநில மன்னன் அப்படின்னா பெருநிலம் முழுமையாக ஆளக்கூடிய மன்னன்.
பெருநிலம் முழுமையும் ஆள்கிற மன்னன். அடிதழிலி அப்படின்னா அடினா என்ன? வழி. தழிலின்னா என்ன? அனைத்து. ஓகேங்களா? அவருடைய வழித்தடத்தை போற்றி அந்த மக்கள் வாழ்வார்கள். நிற்கும் உலகு. நிற்கும் உலகுனா உலகத்தார் வாழ்வார்கள். அடுத்த குறள் பார்க்கலாங்களா? இயல்புலி கோலோச்சும் மன்னவன், இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. அதாவது இயல்புலி அப்படின்னா என்ன? இயல்புலி அப்படின்னா நீதிக்கு மாறுபடாமல், நீதிக்கு மாறுபடாமல், நீதி நெறியில் தவறாமல் இருப்பது. நீதிக்கு மாறுபடாமல். கோலோச்சும் செங்கோல் செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்கிறவர். செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்கிற மன்னவன் இருக்கும் நாட்டில், நாட்ட அப்படின்னா என்ன? நாட்டில் நீதிக்கு மாறுபடாமல் செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்யும் மன்னவன் இருக்கக்கூடிய நாட்டில் பெயலும், பெயலும்னா மழை. பெயலும்னா என்ன? மழை. ஓகேங்களா? பருவ மழை, பருவமழை. ஓகேங்களா? விளையுளும், விளையுளும்னா என்ன? விளைச்சல். பருவமழை கரெக்டான டைம்ல பொழிஞ்சு அந்த நாட்டுல விளைச்சல் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப பருவமழையும் பெய்து விளைச்சலும் ஒருங்கூடி இருக்கும். எங்க இருக்கும்? நீதிக்கு மாறுபடாமல் செங்கோல் ஏந்தி ஆட்சி புரிகின்ற மன்னவன் நாட்டில் பருவமழையும் விளைச்சலும் ஒருங்கே நிகழும். ஓகேங்களா? ஒருங்கே நிகழும். காலம் தாழ்ந்து மழை பெய்யாது. ஒரு விளைச்சல் நடக்குது அப்படின்னா அந்த எந்த டைம்ல அங்க மழை பெய்யணுமோ அந்த டைம்ல அதுங்க மழை பெய்யணும். அப்பதான் விளைச்சல் நல்லா இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள்லாம் எங்க நடக்கும்? நீதிக்கு மாறுபடாமல் செங்கோல் ஏந்தி ஆட்சி புரிகின்ற மன்னவன் நாட்டில் அது நடக்கும். அடுத்த குறள் பார்க்கலாங்களா? வேலன்று வெற்றி தருவது, வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாதெனின். மன்னவன் கோலதும் கோடாதெனின். ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது எது? பகைரை வீழ்த்தும் வேளா வேளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பகைரை வீழ்த்தும் வேல் பாத்தீங்கன்னா ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது கிடையாது. ஒரு அரசுக்கு வெற்றி அப்படின்றது ஒரு பகைரை வீழ்த்தும் வேளால் கிடைப்பதல்ல. குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான். ஓகேங்களா? சோ நீ பகையவரை வீழ்த்திக்கிட்டே இருக்க, அந்த வேலை வச்சு வீழ்த்திக்கிட்டே இருக்க அப்படின் போது உன்னுடைய அரசு வெற்றியான ஒரு அரசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உள்ள நாட்டுக்குள்ள குடிமக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உள்ள வாழ்ற மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வெற்றியில ஒரு பயனும் கிடையாது இல்லையா? நீங்க அத்தனை பகையரை வீழ்த்தி அந்த உங்களுடைய இதை பெருக்கிட்டே உங்களுடைய என்ன சொல்ற உங்களுடைய நாட்டின் எல்லைகளை பெருக்கிட்டே போறதுனால என்ன பிரயோஜனம்? உன் நாட்டுல இருக்கிற மக்களே முதல்ல சந்தோஷமா இல்லையே. ஓகேங்களா? முதல் எது உனக்கு வெற்றி? ஒரு நாட்டுக்கு வெற்றின்றது அந்த நாட்டு மக்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் அவர்கள் வாழ்வில் வளம் பெற செய்ததுதான் ஒரு நாட்டோட முதல் வெற்றி. அதற்கப்புறம் தான் பகையரை வீழ்த்துறதும் மற்ற எல்லா விஷயமும். ஓகேங்களா? உங்களுடைய வெற்றியை பெற்றுத்தரது வேல் கிடையாது, பகைவரை வீழ்த்தக்கூடிய வேல் கிடையாது. கோலதும் கோடாதின் குடிமக்களை வாழ வைக்கக்கூடிய வளையாத செங்கோல் தான். கோடா அப்படின்னா என்ன? கோடா அப்படின்னா கோடாதெனின்னா வளையாம இருக்கிறது. கோடா அப்படின்னா வளையறது. கோடாதெனின் வளையாமல் இருப்பது. எது வளையாமல் இருக்கணும்? செங்கோல். செங்கோல் மட்டும் வளையறது இல்லை, அந்த செங்கோல் ஏந்தி நிற்கிற அந்த நாட்டின் அரசன் எதற்காகவும் வளைந்து விடக் கூடாது. அவர்களுடைய முதல் பிரையாரிட்டி யாருக்கு இருக்கணும்? தன் நாட்டின் குடிமக்களுக்கு இருக்கணும்.
ஓகேங்களா. அந்த குடிமக்களை வாழ வைக்கக்கூடிய வழிகளில் அந்நாட்டின் அரசு வந்து செயல்படணும். ஓகேங்களா. அதை விட்டுட்டு மற்ற பகையை வீழ்த்தக்கூடிய இந்த வேலையெல்லாம் வந்து ஒரு நாட்டோட வெற்றி கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இது வந்து நம்மளுடைய காலத்துக்கே நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு குறளுமே வந்து இப்ப இருக்கிற காலத்துக்கு நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். அடுத்த குறள் பாருங்க. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்செயின். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்செயின். ஆட்சியாளர்கள் தான் பூமியை காப்பாற்றுறாங்க. ஓகேங்களா. அதாவது மன்னவன் தான் அந்த நாட்டை காப்பாற்றுகிறார். அவரை யார் காப்பாற்றுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மன்னவன் தான் ஒரு அரசன் தான் ஒரு நாட்டையே காப்பாற்றுறான். அந்த அரசனை காப்பாற்றுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறையற்ற நேர்மையான ஆட்சி. அவரையே காப்பாற்றுறது அவர் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேர்மையான ஆட்சி, குறையற்ற நேர்மையான ஆட்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசனையே காப்பாற்றக்கூடியது. இறைகாக்கும் வையகம் எல்லாம். இறை அப்படின்ட்டு அவங்க சொல்றது, வள்ளுவர் குறிப்பிடுறது எல்லாமே யார இங்க அரசனை. ஓகேங்களா. இறைகாக்கும் அரசனை காப்பாற்றும் மண்ணுலகம். சாரி, அரசன் காப்பாற்றும், அரசனே இல்லை, அரசன் காப்பாற்றும் மண்ணுலகம், வையகம் மண்ணுலகம் எல்லாம் அவனை முறை காக்கும். முறைனா என்ன? நீதி. அவர்கள் செய்யக்கூடிய நீதி அந்த மன்னனையே காக்கும். முட்டாச்செயின் வலுவாமல், முட்டாச்செயின்னா வலுவாமல் செய்தால், நீதி நெறியை வலுவாமல் செய்தால் அந்த நீதியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசனையே காப்பாற்றும். அடுத்த குறள் பார்க்கலாமா? என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். நீதி தேடி வருவோருக்கு எளிய காட்சியாளனாய். ஓகேங்களா. ஒரு நாட்டோட குடிமக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னவனை போய் மீட் பண்ணணும், அவங்களுடைய குறைய சொல்லணும், எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்றதுக்கு போறாங்க அப்படின்னா அங்க வந்து மீட் பண்ண முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. நீங்க இருக்கிறதே வந்து உங்களுடைய குடிமக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த இடத்திலேயே நீங்க இருக்கிறீங்க. ஓகேவா. அந்த இடத்துல நீங்க அமர்ந்திருப்பதற்கு காரணமே அந்த குடிமக்களை காப்பாற்றுவதற்காகத்தான். அந்த குடிமக்கள் தனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று வரும்போது எளிய காட்சியாளனா ரொம்ப சிம்பிளா வந்து அவங்கள வரவேற்று அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணி தரணும். ஓகேங்களா. நீதி தேடுவார் சொல்வதை பல வகை நூலாரோடும். ஓகேங்களா. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் போய் நிக்கிறேன், என் பிரச்சனையை கேட்டு அது என்னன்றதை ஆராயணும். ஒருவேளை நான் சொல்றவனே வந்து நான் கெட்டவனா இருக்கலாம், நான் அதுக்காக வந்து கெட்டவன் சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் அவனுக்கு இது பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன நீதி இருக்குன்றது அந்த மன்னவன் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க வந்திருக்கிறது நீதி கேட்டு வந்திருக்காங்க, ஆனா இவங்க சைட்ல நீதி இருக்கா, உண்மை இருக்கா அப்படின்றத அவர் கற்றறிந்த நூல்களோடு நூலை வைத்து ஆராய்ந்து நீதி வழங்காத ஆட்சியாளன். ஓகேங்களா. அப்படி ஆராய்ந்து நீதி வழங்கணும். அப்படி நீதி வழங்காத மன்னவனா நீங்க இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாவமும் பழியும் எய்தி நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்க. ஓகேங்களா. வேற யாரும் வந்து உங்களை அழிக்க தேவையில்லை. நீங்க செய்யக்கூடிய அந்த பாவங்களும் பழியுமே உங்களை அழிச்சிடும். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். என்பதத்தான் என்ன? முறை வேண்டி குறைகளை கூற வந்தவர்கள் தன்னை பார்க்க முடியாத நிலையில் இருந்து கொண்டு. என்பதத்தான்னா இதுதான். ஒருத்தவங்க வராங்க, குறை கூற வராங்க, தனக்கு நீதி வேண்டி வராங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்க்க முடியாத இடத்துல இருந்து கொண்டு ஓரானா ஆராயாத
முறை செய்யானா நீதி செய்யாத மன்னவன். நீதி செய்யாத மன்னவன். தன்பதத்தான் தானே கெடும். தன்பதத்தான்னா தாழ்மையான நிலைக்கு போய், எதனால் அந்த தாழ்மையான நிலைக்கு போறான்? அவனுடைய காரியங்கள், அவன் செய்யக்கூடிய காரியங்களால் அவன் பழிக்கும் பாவத்திற்கும் ஆளாவான். அந்த பழியும் பாவமும் ஒருத்தனை சூழும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த தாழ்மை நிலைக்கு போயிடுவான். ஓகேங்களா? தாழ்மை நிலையில் சென்று தானே கெடும். தானே கெடும்னா அவனே கெட்டு அழிஞ்சு போயிடுவான். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். அதாவது குடிகளை மற்ற நாட்டு படை சூழ்ந்து வந்து தன் நாட்டு மக்களை சிறைபிடிக்காமல் இருந்து காப்பாற்றுவதும் மன்னனுடைய கடமைதான். ஓகேங்களா? ஒரு நாட்டோட ஆட்சியாளரின் கையில் தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாட்டுக்கிட்ட வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் மாட்டிக்காம அவங்கள காப்பாற்றுறதும் மன்னனுடைய வேலை தான். அப்படி காப்பாற்றிய மக்களை, தன் நாட்டு மக்களை அவர்கள் ஒரு குற்றம் செய்யும் போது அதற்கு தக்க தண்டனை கொடுத்து அவர்களை, குற்றம் செய்வர்களை ஒழித்தலும் மன்னவரின் வேலைதான். அந்த நாட்டை ஆள்கிற மன்னவரின் வேலை தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே அவருடைய வேலை தான். தன் நாட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டம் வராம பார்த்துக்கிறதும், பிறர் படையெடுக்கும் போது வந்து எந்த ஒரு துன்பமும் தன் நாட்டு மக்களுக்கு ஏற்படாமல் பாதுகாப்பதும் ஒரு நாட்டின் மன்னனின் வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அதே மாதிரிதான் அந்நாட்டு மக்களே ஒரு குற்றம் புரிகிறார்கள் அப்படின்னா அதை நீதி வலுவாமல் விசாரித்து ஆராய்ந்து அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த தப்புக்கு, அந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனை கொடுத்து அந்த குற்றம் புரிந்தவரை ஒழித்தலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மன்னவரின் வேலைதான். இந்த வேலைகளினால் வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னவனுக்கு எந்த ஒரு பழியும் வந்து சேராது. ஓகேங்களா? ஏன்னா அது அரசனுடைய வேலை. அந்த அரசனுடைய வேலை செய்வதனால், அந்த வேலையை செய்யறதுனால வந்து ஒரு பழி வந்து அரசனை சூழாது. ஏன்னா அவர் நேர்மையான வழியில் நின்று அந்த விஷயத்தை செய்யறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு குடிமக்களுக்கு குற்றம் புரிந்துட்டார் அப்படின்றதுக்காக ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற சாபம் வந்து அரசனை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா பாதிக்காது. ஏன்னா அந்த இடத்துல உண்மையா அந்த அரசனுக்குரிய வேலையை கரெக்டா செஞ்சிருக்கார். அதனால் அவருக்கு பழி ஏதும் ஏற்பட போவதில்லை. ஓகேங்களா? இந்த கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க இல்ல, சிவாஜி ஐயா நடிச்ச கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. அதுல என்டிஆர் வந்து ஒரு இது கூட சொல்லுவார். அந்த மகாபாரத போர் நடக்கும்போது சொல்லுவார், போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனைக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறார். அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த மகாபாரத போர் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் இரண்டு பக்கமுமே இருக்கும். அப்ப அங்க இழப்பு ஏற்படுவன் என்ன பண்ணுவான்? தூற்றுவான். நன்மை பெறுகிறான், போற்றுவான். ஓகேங்களா? அது எல்லாமே யாருக்கு சேரும்ன்றார்? எனக்கே வந்து சேரும். அர்ஜுனா நீ அம்பை எய்து. ஓகேவா? நீ பழிபாவத்துக்கு அஞ்சி அம்பை எய்தாமல் இருக்காதே. போற்றுவான் போற்றலும் தூற்றுவான் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, எனக்கே வந்து சேரும். அதற்காக நீ அஞ்சாதே. அதே மாதிரிதான் ஒரு அரசன் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை செய்யறான் அப்படின்னா அப்படிப்பட்ட பழிச்சொற்கள் வறுமையானால் அவன் நீதியை நிலைநிறுத்துவதற்காக ஒரு காரியத்தை செய்கிறான். அதனால ஒரு பழிச்சொல் வருது அப்படின்னாலும் அதை அந்த கடவுளே ஏத்துப்பார். உனக்கு வந்து அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு அந்த பழிச்சொல் வந்து நேராது. வடுவன்றுனா என்ன? வடுவன்று அப்படின்னா பழி இல்லை. வடு அப்படின்னா பழி. குற்றம் கடிதல் அப்படின்னா என்ன? குற்றம்னா உங்களுக்கு தெரியும். கடிதல்னா என்ன? ஒழித்தல். ஒழித்தல், தண்டித்தல், இதெல்லாமே மன்னன் தொழில் தான். ஓகேங்களா? அடுத்த குறள், கடைசி குறள் பார்க்கலாம். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் களை கட்டதனோடு நேர். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் களை கட்டதனோடு நேர். கொடியவர்களுக்கு, கொலையிற் கொடியாரை, ஓகேங்களா, கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து
தக்கவரை காப்பது உழவன் களையை களைந்து பயிரை காப்பதற்கு சமம். எப்படி வந்து ஒரு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அவங்க விவசாயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா களை முளைக்கும் இல்லையா, அந்த களையை புடுங்கிறது பாவமான்னு கேட்டீங்கன்னா பாவம் கிடையாது. ஓகேங்களா, அந்த களை முளைச்சதுன்னா என்ன ஆகும், அந்த பயிர்களை நாசமாக்கிடும். அப்ப என்ன பண்ணணும், அந்த களையை புடுங்கிதான் எரியணும். அது போலதான் வந்து புள்ளிருவிகள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மக்களிடையே ஊடுருவி இருப்பார்கள். அவர்களை வந்து பாத்தீங்கன்னா களைஞ்சுதான் எடுக்கணும். அவர்களுக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் நேரப்போவதில்லை. மாறாக வாழக்கூடிய மக்களுக்கு நன்மையே வந்து சேரும். அவங்களை அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும், இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். அப்ப அந்த கொடியவர்களை பார்த்து யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரை காப்பது, மற்ற மக்களை, ஓகேங்களா, நேர்மையான மக்களை, எந்த குற்றமும் புரியாத மக்களை காப்பது ஒரு மன்னனுடைய வேலை தான். இந்த வேலை எது போன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து உழவன் களையை களைந்து பயிரை காக்கிறானோ அதற்கு சமமான ஒரு வேலையா வந்து வள்ளுவர் இதை சொல்லியிருக்கார். ஓகேங்களா. பைங்கூழ், பைங்கூழ் அப்படின்னா என்ன, இளம் பயிர், இளம் பயிர், பைங்கூழ்னா இளம் பயிர். களை கட்டதனோடு நேர், களைனா என்ன, வேண்டா களைகள், ஓகேங்களா. கட்டதனோடு நீக்குதல், அத புடுங்கிறது, நேர்னா நிகர். கொலையிற் குடியாரை வேந்துறுத்தல், உறுத்தல், உறுத்தல்னா என்ன, தண்டித்தல். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போன குறளையே, உறுத்தல்னா தண்டித்தல். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த அதிகாரத்தில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா செங்கோன்மை அதிகாரம் முழுமையாக இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.